ஹலோ காய்ஸ், நான் உங்கள் அன்பு. எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நானும் உங்கள் அன்பால் எப்போவுமே ரொம்ப சூப்பராக இருக்கேன். அண்ட் இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம்? நான் கோயிலுக்கு போய்ட்டுருக்கோங்க. நம்ம தம்பி வேறு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தான். நான் அந்த கோயிலுக்கு கூட்டு போனான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வா தம்பி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அதையும் தாண்டி நேற்று ஒரு இன்சிடென்ட் ஆகிடுச்சு எனக்கு. அது என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு பைக்கில் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் நம்ம செல்லக்குட்டியை ரொம்ப பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கவே இல்லைல்ல. ஆமாங்க, நம்மக்கிட்ட ஃபோன் இல்லை. அது ஏன் இல்லை, எதனால நம்மளால் வீடியோ போடலன்றதையும் நான் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். அந்த தம்பி பேர் வந்து திலீப். எல்லோரும் ஹாய் சொல்லிடு. ஹாய் ஃபேன். சரி ஓகேங்க, அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு போக கண்டினியூ பண்ணுறேங்க. வாங்க. ஓகேங்க, அப்படியே நம்ம சூப்பராக கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னா சித்தம்பலம் சிவன் கோயில்னு ஒரு சிவன் கோயில் இருக்குங்க பல்லடத்தில். ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஈசாவோட சேம் டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஈசா பின்னாடி போனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பின்னாடி தியானமைன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி சேம் டிட்டோவில் இங்கே சித்தம்பலம் சிவன் கோயில்னு சொல்லிட்டு பல்லடத்தில் இருக்குது. நீங்கள் எக்ஸாக்டாக கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே கரெக்டாக கொண்டு வந்து அந்த கோயில் வாசல்லே விட்டுரும். நம்ம ஆல்ரெடி போயிருக்கிறதுனால நமக்கு வழி தெரியும், அதனால் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கேருந்து போய்ட்டுருக்கோன்னா நம்ம திருப்பூர்லேருந்து போயிட்டுருக்கோங்க. ஆமாங்க, நம்ம ரொம்ப நாள் திருப்பூரில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஏன் நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்காதீங்க. அதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்குங்க. நம்மளோட ஃபோன் ஒன்று வச்சுருந்தோம், சாம்சங் 24 அல்ட்ரான்னு. அந்த ஃபோன் என்னாச்சுன்னா ஒரு சின்ன பிரச்சனையில் அந்த ஃபோனை கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நமக்குலாம் ஃபோன் இல்லை, லேப்பும் இல்லை. லேப் வந்து ஊரில் மாட்டிக்கிச்சு. ஸோ வீடியோ எடிட் பண்ண முடியலங்க. ஃபுட்டேஜ் இருந்தும் எடிட் பண்ண முடியல. அதையும் இல்லாமல் நானும் சில பிரச்சனைகள்ல அந்த பேமெண்ட் ப்ராப்ளம், அதையும் தாண்டி லைஃப்பில் சில சின்ன விஷயங்கள்ங்க. எனக்கு அதுலாம் பெருசாக யூடியூப்பில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. சரி, அதுக்கப்புறம் ஏன் நம்ம இப்படியே இருக்கோம், திரும்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோன் ஒன்று எடுத்தேங்க. அந்த ஃபோனை கூட. ஸோ இந்த ஃபோன் வந்து சாம்சங் கேலக்ஸி A55. இது லான்ச் ஆகி 1 மந்த் ஆச்சு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோன்னா பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம 24 அல்ட்ரா வச்சுருந்தோமா, ஸோ அந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு அந்த ஃபோன் யூஸ் பண்ணால் ரொம்ப டம்மியாக தாங்க இருக்குது. இந்த ஃபோன் என்னாச்சுன்னா பார்த்தீங்கன்னா, நேற்று நான் என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு 4 நாளாக இருந்தான். ஸோ நான் ஃபோன் எடுத்ததுலேருந்து வீடியோ போட ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன், பட் போட முடியல. ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னா இது ஹாஸ்பிட்டல் போகும்போது இந்த பாக்கெட்டில் இந்த ஃபோனு பயங்கர கிளாஸியாக பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த கிளாஸ் டைப்பில் இருக்கும். அது என்னன்னா பாக்கெட்லேருந்து கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. இந்த திருப்பூருக்குள்ளே ஒரு 3 கிலோமீட்டரு இந்த ஃபோனை கீழே போட்டுட்டு ரோட்லேயே போட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபோனை தடவி பார்க்குறேன், ஃபோனை காணோம். எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. உங்களுக்கே எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். புது ஃபோனு எடுத்து ஒரு 4 நாள் தான் ஆகுது. ஃபோன் மிஸ் ஆனால் எப்படி இருக்கும், உசுரே போகாது. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நம்ம இது திருப்பூர் ரோடு. இது பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணி போனோம்னா அந்த சிவன் கோயிலுக்கு டேரெக்டாக போயிடலாம். நீங்கள் மேப்பில் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இருங்க, அந்த கதையை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஃபோனை மிஸ் பண்ணிட்டான். எனக்கு உசுரே போயிடுச்சு. உசுரே போயிட்டு என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு தலைகால் புரியாமல் ஆப்போசிட் ரோடுங்க, அதில் பைக் எடுத்துகிட்டு கண்ணா பின்னான்னு போயிட்டு இருந்தேன். தேடி போயிட்டே இருந்து ரொம்ப தூரம் போய் கடைசியில் பார்த்தா நான் ஒரு வீடு, அந்த வீட்டு வாசல் பக்கத்தில் ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனி வாசலில் ஃபோன் இப்படியே திருப்பி பார்க்கறதுனால கிடந்துச்சு. கடைசி வரைக்கும் யாருமே அந்த ஃபோனை பார்க்கல. அதான் கடவுளுக்கு கருப்பைன்றது. கடைசி வரைக்கும் இந்த ஃபோனை யாருமே பார்க்கலங்க. ஒரு அக்கா நடந்து போயிட்டுருக்காங்க, அவங்க காலடியில் கிடக்கு. அதை கூட அந்த அக்கா கவனிக்காமல் நடந்து போயிட்டுருந்தாங்க. நல்ல வேலை கரெக்டாக நான் போய் டேனிங்கில் திரும்புகிறேன், அந்த அக்கா நடந்து போகிறாங்க. அவங்க பார்த்தா நான் பிரேக் அடிக்கிறேன் கரெக்டாக அவனை ஃபோன் கிடக்கு. எனக்கு அப்போ தான் உசுரே வந்துச்சு. என்ன சொல்கிறது, அப்போயும் நான் சிவன்கிட்ட சொல்லிட்டே தான் போனேன். சொல்லிட்டு மனசே விட்டேன். அதான் கண்டுபிடிச்சி கொடுத்தான் பாருங்க. ஐயோ, அதாங்க நான் அப்போயே கோயிலுக்கு போகலான்னு பார்த்தேன். நேற்று நைட் ஆகிடுச்சா, சரி காலைல போகலான்னு பார்த்தேன். காலைல ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சா. ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு சரி நம்ம கிளம்பி போயிடலாமேன்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. நம்ம அவ்வளோதாங்க, கோயில் பக்கத்துலேயே வந்துட்டோம். இங்கேருந்து தெரியுதான்னு தெரில, இங்கே அப்படியே பக்கத்தில் போய் காட்டுறேன். அப்படியே தங்க கலரில் அப்படியே கோபுரம் பல நின்றுதுங்க. ஈசாக்கு இதுக்கு பெருசால டிஃப்ரெண்ட் கிடையாதுங்க. ஈசாவில் வந்து முன்னாடி பெரிய ஸ்டாச்சு ஒன்று இருக்கும், இங்கே அந்த ஸ்டாச்சு இருக்காது, அவ்வளோதான். மிச்சப்படிக்கு ஈசா பின்னாடி வந்து ஃபோன் அலௌடு கிடையாது. பட் அலௌடு இல்லாமல் பின்னாடி இப்போ போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பின்னாடி அந்த தியானமயம் எப்படி இருக்குமோ அதே சேம் எக்ஸஸ் அப்படியே அச்சு பேசுகிறாமல் இருக்கும். இது ஓகேங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்களா, இங்கே வெளியே இருந்து பார்க்கவே தெரியும். தங்க கலரில் மின்னுதா பலன்னு. எங்கள் அப்பா எப்பவும் தங்கம்தான். சரி ஓகே, வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம். ஆஹா, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. டாடி ஐ லவ் யூ அச்சல். ஸோ அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். அந்த கோபுரம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்.
பக்கத்தில் இருந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்களேன் அவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ ஈசாக்கு எதுக்கும் கிடையாது. ஈசாவில் வந்து ஸ்டாச்சு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே இருக்கும். இங்கே வந்து மேலே இருக்குங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. தம்பி வேறு இங்கே பாருங்கள் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்கான். உள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் டாடி இருக்கான் பிள்ளையாரப்பா. சரி கும்பிட்டுட்டு அப்படின்னு நான் உள்ளே போகிறேங்க. கொஞ்சம் டீலிங்லாம் நிறையா இருக்குது, முடிச்சுட்டு அப்புறமா வந்து நான் விளாகை கண்டினியூ பண்ணுறேங்க. சரி வாங்க உள்ளே போகலாம். பாருங்களேன் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குல்ல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நந்தி சிலையோட சுற்றி ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும். நமக்குரிய நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு நம்ம இங்கே தீர்த்தலிங்கம் இருக்கும், வாங்கிட்டு நம்ம அபிஷேகம் பண்ணலாம், நம்ம கையால் பண்ணலாம். ஸோ இதுதான். ஆனால் செம்மையாக இருக்குங்க. இதுதாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய ஸ்டாச்சு. அப்பா ஐ லவ் யூப்பா, ஐ லவ் யூ ஸோ மச். சரி வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம். அப்படியே உள்ளே போய் நம்ம சாமி கும்பிட்டாச்சு. பிரசாதம் கொடுத்தாங்க. இது வந்து அவல் போட்டு சம்திங் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. நான் லாஸ்ட் டைம் வரும்போது பொங்கல் கொடுத்தாங்க. ஸோ எப்போயுமே இங்கே பிரசாதம் கொடுப்பாங்க. ஸோ யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல், அதாவது கோயிலில் கொடுக்குறது வந்து எப்படி சொல்ல, பிரசாதம் சாப்பிட்றது ஒரு புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஸோ மறக்காமல் எல்லோரும் வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தம்பி எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா? நானும் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போங்கன்னு. கூப்பிட்டு வந்துருக்கீங்க. ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பி தானே. எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? மாதிரி இருக்கா? பிரம்மாண்டமாக இருக்கா? ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடிக்கடி இங்கே வருவேன். ஏன்னா நான் இங்கே திருப்பூர் பக்கத்தில் இருக்கிறதுனால நியர்பை பல்லடம்னால இங்கே வரலாம். ஸோ நியர்பை யாராவது இருந்தீங்கன்னா தாராளமாக வாங்க. ரொம்ப தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, கூகுள் மேப்பில் எக்ஸாக்டாக லொக்கேஷன் இருக்குது, மேபி வந்து பார்க்கலாம். சரி ஓகேங்க, பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்படி நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உள்ளே வந்து கேமரா நாட் அலவுடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்மளுடைய ஃபேமிலிக்கு காட்டணுமே ஆசைப்பட்டு யாருக்குமே தெரியாமல் திருட்டுத்தனமாக ஒரு சின்ன கிளிப்பு மட்டும் எடுத்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணி வரேன், அப்படியே பாருங்கள். சரி அந்த கிளிப்பை பார்த்துட்டு வாங்க. ஓகேங்க, அப்படியே நம்ம பிரசாதம் சாப்பிட்டாச்சு. இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. ஸோ இந்த கோயில் வந்து சித்தம்பலம் சிவன் கோயில்னு சொல்லிட்டு பல்லடம் போட்டிங்கனால எக்ஸாக்டாக லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் யார் வந்தாலும் சரி உள்ளே போய் 5 நிமிஷமோ அரை மணி நேரமோ அந்த சிவலிங்கத்தை பார்த்து தியானம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் மறந்து ஐயோ அது எப்படி என்ன சொல்கிறேன்னு தெரில, வேறு ஒரு ஃபீல் அதையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக மறக்காமல் இங்கே வாங்க. ரொம்பவே அமைதியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமா இதை உங்களுக்கு காட்டினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜிபே பண்ணியாச்சுங்க. ஓகேங்க, இங்கே வந்து பைக்குக்கு வந்து 10 ரூபீஸ் டிக்கெட் சார்ஜ் பண்ணியிருக்காங்க, காருக்கு வந்து 20 ரூபீஸ் நினைக்கிறேன் சம்திங். அது இல்லை கேஷ் இல்லை, உள்ளே ஒரு கடை இருக்குது, அங்கே ஜிபே பண்ணி தான் பே பண்ணோம். சரி ஓகே பிரச்சனை இல்லை. நீங்கள் யாராவது ஏன்னா கேஷோட வாங்க. நம்ம வந்து இப்போ கோயம்புத்தூர் போகணுங்க, ஒரு சின்ன வேலை. ஸோ கோயம்புத்தூர் போயிட்டு ரிட்டன் நான் திருப்பூர் போகணுமா. ஸோ விளாக் அதோட நான் என் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். விளாக் வந்து நம்ம சின்னதாக தான் இருக்கும், இனிமேல் சின்ன சின்ன வீடியோ தான் வரும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை தட்டி விட்டுக்கோங்க. டாடா பாய் டேக் கேர். நான் இருக்கிற இடத்துல ரொம்ப பத்திரமா சேஃபாக இருக்கேன், நீங்களும் ரொம்ப பத்திரமா சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். பத்திரமா சேஃபாக இருங்க. சரி ஓகேங்களா, see you the next video. டாடா பாய் டேக் கேர். பாய். தம்பி அப்படியே ஒரு பாய் சொல்லிடுறியா? பாய் பாய். see you.